Hi friends, welcome to my channel. TET exam, PGTRB examக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெய்லி நம்ம சைக்காலஜி கொஸ்டின் ஆன்சர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி டெஸ்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் கொஸ்டினை பாருங்கள், ஆன்சர் பண்ணுங்கள், பாஸ் மார்க் எடுங்க. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி சைக்காலஜி கொஸ்டின் ஆன்சர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நியூரானின் உடல் பகுதியின் பெயர் என்ன? சோமா. நியூரானின் உடல் பகுதியின் பெயர் சோமா. ஒன்றை கற்கும் பொழுது கற்க வேண்டியதை பற்றி அறிந்திருப்பதுடன் தன்னுடைய கற்கும் டாஸ் பற்றிய அறிவு பெற்றிருக்க வேண்டும். வழிமுறை. ஒன்றை கற்கும் பொழுது கற்க வேண்டியதை பற்றி அறிந்திருப்பதுடன் தன்னுடைய கற்கும் வழிமுறை பற்றி அறிவு தெரிந்திருக்க வேண்டும். மைய நரம்பு மண்டலத்தில் உள்ள நியூரானின் பெயர் இணைப்பு நியூரான். மைய நரம்பு மண்டலத்தில் உள்ள நியூரானின் பெயர் இணைப்பு நியூரான். நியூரானில் காணப்படும் தனித்த நீட்சியான இழையின் பெயர் ஆக்சான். நியூரானில் காணப்படும் தனித்த நீட்சியான இழையின் பெயர் ஆக்சான். தசைகளுக்கு கட்டளைகளை கொண்டு செல்லும் நியூரான் இயக்க நியூரான். தசைகளுக்கு கட்டளைகளை கொண்டு செல்லும் நியூரான் இயக்க நியூரான். நியூரானின் வகை 3. நியூரானின் வகைகள் 3. தூண்டல்களை பெறும் நியூரானின் பாகம் டென்டிரைட். தூண்டல்களை பெறும் நியூரானின் பாகம் டென்டிரைட். டென்டிரைட்டுகளில் இருந்து ஆக்சானுக்கும் முனைய குமிழிக்கும் செய்திகளை கீழ்கண்ட எதன் மூலம் அனுப்பப்படுகிறது? சோமா. டென்டிரைட்டுகளில் இருந்து ஆக்சானுக்கும் முனைய குமிழிக்கும் செய்திகளை கீழ்கண்ட எதன் மூலம் அனுப்பப்படுகிறது? சோமா. உடல் இயக்க செயல்பாட்டுக்கு தேவையான ஆண்டு ஓராண்டு. உடல் இயக்க செயல்பாட்டிற்கு தேவையான ஆண்டு ஓராண்டு. பிறந்த குழந்தையின் நியூட்ரான்களில் இல்லாதவை மையலின் தீஷ் படலம். பிறந்த குழந்தையின் நியூரான்களில் இல்லாதவை மையலின் தீஷ் படலம். பிறந்த குழந்தைக்கு இருக்காது, ஆனால் வளர வளர மையலின் தீஷ் இருக்கும். பள்ளியில் கற்கும் குழந்தையின் செயல்பாடுகள் சிறப்பாக அமைய தேவையானவை கேட்டல், பார்த்தல், படித்தல் இவை அனைத்தும். பள்ளியில் கற்கும் குழந்தையின் செயல்பாடுகள் சிறப்பாக அமைய தேவையானவை கேட்டல், பார்த்தல், படித்தல் இவை அனைத்தும். கண்ணில் உள்ள புலன் உணர்ச்சி நியூரான் வழியாக செய்திகள் அந்த உறுப்பிற்கு செல்கிறது. மூளை. கண்ணில் உள்ள புலன் உணர்ச்சி நியூரான் வழியாக செய்திகள் எந்த உறுப்பிற்கு செல்கிறது? மூளை. மையலின் தீஷ் மையலின் டேசால் ஆனது? கொழுப்பு. மையலின் தீஷ் மையலின் டேசால் ஆனது? கொழுப்பால் ஆனது. நியூட்ரான்கள் எப்பொழுதும் இணைந்திருப்பதில்லை. நியூட்ரான்கள் எப்பொழுதுமே இணைந்திருப்பதில்லை. குழந்தைகளுக்கு புலப்பயிற்சி அளிக்க கற்பித்தல் செயல்பாடுகளில் ஆசிரியர் பயன்படுத்த வேண்டியவை துணை கருவிகளை பயன்படுத்துதல். குழந்தைகளுக்கு புலப்பயிற்சி அளிக்க கற்பித்தல் செயல்பாடுகளில் ஆசிரியர் பயன்படுத்த வேண்டியது துணை கருவிகளை பயன்படுத்துதல். ஆரோக்கியமான குழந்தை ஒரு நாட்டின் எதை தீர்மானிக்கிறது? எதிர்காலம். ஆரோக்கியமான குழந்தை ஒரு நாட்டின் எதை தீர்மானிக்கிறது? எதிர்காலம். ஆக்சானை சுற்றியுள்ள போர்வை போன்று அமைப்பிற்கு டாஸ் என்று பெயர்? மையலின் தீஷ். ஆக்சானை சுற்றியுள்ள போர்வை போன்ற அமைப்பிற்கு மையலின் தீஷ் என்று பெயர். நியூட்ரான்கள் செய்திகளை கடத்துவது ஒரே திசையில். நியூரான்கள் செய்திகளை கடத்துவது ஒரே திசையில். குழந்தைகள் வளர வளர சிறிது சிறிதாக எதனுள் பிரவேசிக்க தொடங்குகிறது? கல்வி திறனுள். குழந்தைகள் வளர வளர சிறிது சிறிதாக எதனுள் பிரவேசிக்கிறது? கல்வி திறனினுள். குழந்தை படம் என்பதை ஒரு பொருளின் குறியீடு என புரிந்து கொள்ளும் வயது 19 மாதங்கள். குழந்தை படம் என்பதை ஒரு பொருளின் குறியீடு என புரிந்து கொள்ளும் வயது 19 மாதங்கள். குறியீடுகளை பயன்படுத்துதல் என்பது ஒரு குழந்தையின் பொதுவான திறமை. குறியீடுகளை பயன்படுத்துதல் என்பது ஒரு குழந்தையின் பொதுவான திறமை.
ஆரோக்கியமான உடல் வளர்ச்சிக்கு தேவையானது உணவு பழக்கம், உடற்பயிற்சி, உடல் தூய்மை. இவை அனைத்துமே தேவை. ஆரோக்கியமான உடல் வளர்ச்சிக்கு தேவையானது உணவு பழக்கம், உடற்பயிற்சி, உடல் தூய்மை. இவை அனைத்தும். குறியீடுகளை புரிந்து கொள்வது படிப்படியான வளர்ச்சி. குறியீடுகளை புரிந்து கொள்வது படிப்படியான வளர்ச்சி. உயிருள்ள உயிரற்ற பொருட்களை எந்த வயதில் வகைப்பாடு செய்து உணர முடியும்? 4 வயதில். உயிருள்ள உயிரற்ற பொருட்களை எந்த வயதில் வகைப்பாடு செய்து உணர முடியும்? 4 வயதில். குறியீட்டு சிந்தனை எனப்படுவது எண்கள், உருவங்கள், வார்த்தைகள். இவை அனைத்தும். குறியீட்டு சிந்தனை எனப்படுவது எண்கள், உருவங்கள், வார்த்தைகள். இவை அனைத்தும். உங்களுக்காக டெய்லி டெஸ்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் கடைசியாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும். இந்த 5 கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சருடைய ஆப்ஷனை மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.